இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உப்புமட பிள்ளையார் கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கேகேஎஸ் பிரதான வீதியோரமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உப்புமட சந்தி. இந்த கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து நாங்கள் கோண்டாவில் போகிற வீதி, கோண்டாவில் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு 480 மீட்டர் தூரம் போனோம் அப்படி என்று சொன்னால் கோண்டாவில் ஹிண்டு காலேஜ் இருக்குது. அந்த கோண்டாவில் ஹிண்டு காலேஜுக்கு நேராக முன்னுக்கு இருக்கிற வீதியில் தான் அந்த காணி அமைந்திருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வீதி கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வீதி. இந்த வீதியில் 450 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் வலதுகை பக்கமாக இருக்குது கோண்டாவில் ஹிண்டு காலேஜ். அந்த ஹிண்டு காலேஜுக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் தான் இந்த காணி இருக்குது. முன்னுக்கு இருக்கிற வீதிக்கு பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சைவ பாடசாலை வீதி அப்படி என்று சொல்லி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைவ பாடசாலை வீதியில் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 380 மீட்டர் தூரம் நாங்கள் போக வேண்டியிருக்கும். அந்த 350 மீட்டர் தூரம் போனோம் அப்படி என்று சொன்னால் இடதுகை பக்கமாக ஒரு பேனர் கட்டி இருக்கும் காணி விற்பனைக்கு அப்படி என்று சொல்லி. அந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக இருக்கிற 4 துண்டு காணியில் ஒரே ஒரு காணி துண்டு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது. ஏனைய 3மே விற்பனை ஆகிட்டது. இப்போ நாங்கள் எங்களுடைய இடதுகை பக்கம் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி விற்பனை கண்டு பேனர் கட்டி கிடக்கு. அந்த வீதியில் நாங்கள் உள்ளுக்கு போனோம் அப்படி என்று சொன்னால் காணியை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜேஎம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 3 காணி துண்டுகள் ஏற்கனவே விற்பனை ஆகிட்டது. இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 பரப்பு காணி துண்டு ஒரே ஒரு காணி துண்டு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அதனுடைய உரிமையாளரோட அந்த காணி சம்பந்தப்பட்டு கதைப்போம். வணக்கம் வணக்கம். இந்த 2 பரப்பு காணி மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. இப்போ பிரித்த காணியில் 4 துண்டு, இப்போ 2 பரப்பு மட்டும்தான். இது சகல நடவடிக்கைகளும் பயன்படுத்தக்கூடிய காணி என்று சொன்னால் இது உப்புமடம் பண்ணுறது. உப்புமட சந்தி வந்து எங்கள் கேகேஎஸ் ரோட்டுக்கு தான். உப்புமட சந்தியிலேருந்து கோண்டா ஹிண்டு காலேஜ் பக்கம் பெறணும். அதாவது கோண்டா ஸ்டேஷன் ரோட்டு கோண்டா சந்திக்கும் போகலாம். ஹிண்டு காலேஜுக்கு நேர எதிரே பாருங்கள் சைவ பாடசாலை வீதின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சரியா உப்புமடத்துலேருந்து ஒரு 450 மீட்டர் வரணும். அந்த கோண்டாவில் ஹிந்து காலேஜுக்கு நேர எதிரே சைவ பாடசாலை ஒரு 350 மீட்டர் ரோட்லேருந்து 2வது மட்டும் எல்லாம் சேல் ஆகிட்டு 18 அடி பாதை வரைக்கும் தெரியும்ல இருக்கும். ஏரியான டிமாண்டும் தெரியும்ல இருக்கும். உங்களுக்கு பேருக்குமே தெரியும். இதுல இந்த 2 பரப்பு மட்டும் மிக்க இருக்கு. இந்த 2 எல்லாம் வித்தாச்சு. இது சகல நடவடிக்கைகளும் பயன்படுத்தக்கூடிய வீடு தான் ஃபுல்லாவே எல்லாம் ஃபுல்லாக மேல் மாடி வீடுகள்லாம் கிடைக்கும். ஃபுல்லாவே வீடு ஏரியாவே ஒரு டிமாண்டான ஏரியா. இதே என்ன இதில் பாதை ரவுண்ட் அப் பண்ண இதில் அப்ரோலுக்கு வந்து கட்டாயம் வாகனம் வந்து டேர்ன் பண்ணி போகக்கூடிய மாதிரி அப்ரோலுக்கு இப்போ இருக்குது, நடைமுறைக்கு இருக்குது. நாங்கள் எல்லா காணிக்குமே விட்டுட்டு வரோம். என்ன இது அதாவது வந்து எமர்ஜென்சியாக வந்த ஒரு வாகனம் உடனடியாக இதுக்கிட்டே திரும்பி போகுது. மற்ற என்ன சொன்னால் இந்த வீடு கட்டின இப்போ என்ன சொன்னால் ஒரு வாகனம் போனால் இன்னொரு வாகனத்துக்கு பிரச்சனைகள் வருது. ஒன்று சைட் எடுக்க இயலாது. அப்போ இப்போ அப்ரோலுக்கு வந்து கட்டாயம் பாதை பார்க்கணும். பாதை நாங்கள் வேண்டிய அதாவது வந்து இப்போ நாங்கள் 4 துண்டா பிரிக்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு எவ்வளோ பாதை விடணுமோ அந்த அப்ரோல் எனக்கு தந்தால் தான் நாங்கள் பிரிக்கிறோம். நான் ஜேஎம் ரியல் எஸ்டேட் சொல்லி அரசாங்க பதிவோடு இருக்கிறது தானே நாங்கள். அப்போ அதுக்கு அவை என்ன நடைமுறை இருக்கோ அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறி மாறி வரும். இப்போ இந்த வருஷம் என்ன நடைமுறை இருக்கோ அந்த இதுக்கு பிரிச்சு. இந்த காணிகளுடைய ஆவணம் என்ன மாதிரி என்ன 1937ஆம் ஆண்டிலிருந்து 37ல இருந்து இன்றைக்கு வரைக்கும். அதாவது வந்து இந்த ஏற்கனவே கொடுத்த காணிக்கு கரண்டும் இருக்குது. சோழ வரியிலிருந்து இல்லாமல் சகல ஆவணங்களுமே ஆவணம் இதோட இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சட்டத்தரணி கூட பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து தாக்கலாம். மற்ற இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குறோம். மாவட்டத்தில் இப்போ 100% தெரியும் எங்களை. இப்போ சொன்னால் எல்லாரும் நினைக்கிறோன்னா மஞ்சள் ஃபைல் தூணுக்கு மஞ்சள் அடித்தோன்னா நாங்கள் ஆகலாமன்னு நினைக்கிறோம். எங்கிட்ட அடையாளத்தை யாரும் அழிக்க இயலாது. சில பேர் நினைக்கிறோன்னா அந்த மஞ்சள் தூணுண்டா எங்களை மாதிரியே மஞ்சள் தூண் அடிக்கிறோம். தூணுக்கு மஞ்சள் வெள்ளை அடித்து மஞ்சள் அடித்து நாங்கள் லானண்டு இது அங்கே நான் நிற்கணுமே. அதுதான் நான் சொல்கிறது. எங்கேயுமே காணிவிக்கிற இடத்துல நான் நிற்பேன். மஞ்சள் பெயிண்டே அடிக்கலாம். மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு நான் இன்னும் நான் முகத்தை வாங்கிடலாம். அப்போ நாங்கள் இப்போ ஃபோனில் அடித்தா நாங்கள் ஒன்று தான் வாங்குவோம். எங்கேயுமே நான் ஒன்றே தான் சொல்கிறேன். எங்களுடைய வாடிக்கை என்ன நம்பிக்கையாக நம்புறாக்களுக்கு நான் ஒன்றே சொல்கிறது. காணிக்க நான் நிற்பேன். இந்த நம்பரை கொடுங்க. அதாவது உங்களோட இதில் வரும் நம்பர் வரும். எங்களோட நம்பரை கொடுங்க. நேரடியாக காணிக்க என்ன காணிக்க வாங்குவோம். நான் சந்திக்காத இடத்துல அது எங்கட காணிக்க நாங்கள் நிற்போம். நான் சந்திப்பேன். வீடியோவில் என்ன பார்க்குறீங்க நேரே அனுப்பி அனுப்பேன். அப்போ அங்கே நான் முதல்ல ஒரு ஆக்கர் சொன்னீங்க போறீங்களா? நின்ற ஒரு காரில் ஒரு தம்பி வந்ததா கட்டையாலா சதீஷ் பேர் கேளுங்க. சரி நீங்கள் அந்த காணிக்கு அட்வான்ஸ் கொடுங்க. உண்மையிலே அப்படி சொல்லி தான் அந்த காணிக்கு புக் பண்ணிங்க.
சதீஷ்ட போய் அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணுங்க. புக் பண்ணிக்கிறேன். அந்த தூரத்துக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ ஈஸியாகவே வந்து மஞ்சள் அடித்தோடனே வெள்ளி அடித்தோடனே நாங்கள் ஆகையில் எங்கட உறவுகள் இதில் வந்து மனசில் வந்து இருக்கிறார். சரி, நாங்கள் இருக்கிறோம்ன்றதுக்கு தான் நாங்கள் திருப்பி இப்போ என்னென்னா அப்படி நினைக்கிறோம். அது அவையுடைய மூட நம்பிக்கை. இது இந்த காணின்ற ஒரு பரப்பு காணின்ற விலை என்ன? பரப்பு 91 லட்சம். ஆக இந்த 2 பரப்பு மட்டும்தான் கிடையாது. ஒரு பரப்பு 91 லட்சம் கொடுத்தாச்சு. இதில் வந்து இந்த 2 பரப்பு மட்டும்தான் கிடக்குது. பரப்பு 91 லட்சம். 1 லட்சம். 1 லட்சம். கேகஸ் ரோட்டா இருக்கலாம், இல்லாடி எங்கட கொண்டா பலாளி ரோட்டா எல்லாத்துக்கும் மெயின். ரெண்டுக்கும் இடையில இருக்கு. மேடம் இந்த கொண்டா ஹிண்டு காலேஜ்னு சொன்னால் ஏரியா கொண்ட ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு இல்லை இருக்குமே. அப்போ நாங்களும் வந்து அதுக்குரிய மாதிரி தான் நாங்களும் மற்றது வளமைய மாதிரி காலமே 6லேருந்து 6 முறையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து விடுவேன், நீங்கள் செக் பண்ணுங்க. எல்லா இதுவும் இருக்குது. விற்பனைக்காக இருக்கிற இந்த 2 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டோம். அடுத்ததாக இந்த காணியையும் இந்த காணியை சூழ உள்ள பகுதிகளுடைய தோற்றத்தையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம்.